மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அதனுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும், விஜயதரணி ராஜினாமாவால் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் 16ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதேபோன்று அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் ஜூன் மாதத்தில் பல்வேறு தேதிகளில் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக மக்களவைக்கும் 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில வாரியான கள ஆய்வை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. மக்களவை தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் சுக்பீந்தர் சிங் சந்து, கியானேஷ் குமார் ஆகியோர் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளனர். மக்களவை தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது. இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர உள்ளன. 543 தொகுதிகள் கொண்ட மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி 40 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று கேரளா, குஜராத், ஹரியானா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் 2 முதல் 3 கட்டங்களாக தேர்தலை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும், மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் 6 முதல் 7 கட்டங்களாகவும் தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் சுமார் 97 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி நாடு முழுவதும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.